இடம் சும்மா இருக்கு. எனக்கும் அந்த வீடியோ பார்க்க ரொம்ப வருஷமா பார்த்துருக்கிறேன். நீ எதுக்குடா உட்காந்துக்கிறீங்க? இவனாவது இன்ஃபர்மேஷன் பேசுவான், அவன் ஒப்பீனியன் தெரியுப்பா. ஆமாமா பேசுறது எகிரி வந்து ஆமான்ட்டு போ. யாரா நீ? ஏன்டா உட்காந்துக்கிற? நான் இந்த சேனல்ல வேலை பார்க்கறேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். தனியா போய் சேனல் ஆரம்பிடா. யாருடா நீ? வாடா போடான்னு பேசுறேன்னா உரிமை. ஏன்னா நீங்க உண்மையா பேசுறப்ப நீங்க இன்னொருத்தரோட ஓட்ட பிரிச்சு பார்த்து கதை எழுதும் போது நான் ஒரு உரிமையில பேசலாம். என்னோட சின்ன பையனா இருப்பாரு நினைக்கிறேன், இளமையா இருக்கிறாரு, அதனால வாடா பயில்வான்றாங்கடா பார்த்தாரு. என்ன ஓவர்டேக் பண்றீங்க? வழக்கமா நான் தாண்டா கிசு கிசு சொல்லுவேன். கிசு தாண்டி அது கசகசன்னு போய் நிக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, இவர் யார்? இவங்க 3 பேர் பேசினாங்கல்ல. இப்போ ஒரு வக்கீல் வேற, ஒரு அட்வொகேட் வருத்தப்படுறாப்புல, வழக்கு போடுன்ற சாட்டு தருமல் 3 பேர் மேல ஒரு வழக்கு போடல. ஏன் போடல? இதே 3 பேர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருவருப்பான விஜய் பத்தியே. ஐயோ, அவனுக்கு பேசுறதுல அருவருப்பா இருக்கும். எப்ப அவன் நாகரிகமா பேசிக்கிறாங்க? விஜயே விக்கு வச்சிருக்காருன்னு பேசினாங்க. விஜய் விக்கு வச்சிருக்காரு, விஜய் யாரை வச்சிருக்காருன்னு பேசினாங்க. விக்க மட்டும் வச்சில்ல அவரு அப்படின்னு பேசியிருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டாங்க. உண்மையாவே கேட்குறேன், இந்த சேனல் பார்க்குறவங்க யாராவது பதில் சொல்லுங்க. இந்த 3ஆவதா உட்காந்துக்கிற ஆள் யாரு? அவன் எதுக்கு உட்காந்துக்கிறான்? அப்பா அவங்க திரும்ப என்ன கேட்பாங்க, உன் சேனல்ல கூட ஒருத்தன் கருப்பா வரானே அவன் அந்த மாதிரி அதை பார்த்து வந்தவங்க. நாங்க வந்து ரோல் மாடல் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப நீயே யாருன்னு கேட்கலாம். அவன் இருக்கிறப்ப நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாது சொல்லுங்க. நீங்க வந்து சவுக்கு சங்கர் சேனல்ல தலையாட்டுறதுனே ஒரு ஆள் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. எவ்வளவு ஃபேமஸ் நிதிஷ். ஏங்க அவரோட அக்கௌண்ட்ல காசு இறங்கி இருக்குது. நிதிஷ் அக்கௌண்ட் அப்பதான் தெரியும். இப்ப அவர் என்ன ஆனாருன்னு தெரியல எனக்கு. அவரு வந்து கொஞ்சம் அது தனி கதையா, அது ஒரு தனி கதை. சாருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கருக்கு. பெயில் கொடுக்கும் போதே கண்டிஷன் பெயில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற பெயில் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நீங்க வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு. ஆனா சார் வெளியில வந்த நாளே அந்த அக்கா பேர் என்ன, மாலதிவா, மாலதி, மாலதியும் அக்கா நிதிஷ் அந்த அக்கா ரொம்ப யதார்த்தமா பேசுவாங்க. சார்னுவாங்க. எனக்கு பிடிக்கும் சார் ஷாக்கிங்கா இருக்கு சார் அப்படின்னுவாங்க. சார் நான் பார்த்தேன் சார், எனக்கு பிடிக்கும். அதாவது அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோ அப்படியே, அதாவது 3 பேரும் வீடியோ போடக்கூடாதுதான் கண்டிஷன் பெயில. வெளியே வந்த உடனே போலீஸ் என் வீட்டுக்குள்ள வந்து இந்த 2 போனை தான் தேடிச்சுன்னு தூக்கி காட்டுறாரு. அப்புறம் குழப்பம் இல்லையா? அப்ப மறுபடியும் ஊக்கடிச்சு விட்டாங்க. என்ன சார் இங்க பாருங்க சாட்சியை கலைக்கிறாருன்னு தூக்கி மறுபடியும் வீடியோவே போடக்கூடாதுன்ட்டாங்க. சவுக்கு இல்லாத இடத்த சாட்டை பிடிச்சதா ஒரு வதந்தி. தலைவன் திரும்ப வந்தாலும் சாட்டையை காலி பண்றாப்புல.